திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி அதிசய 10 எத்தனாவது மந்திரம்? 8வது மந்திரத்தில் விளக்கம் பார்க்கணும்னு சொன்னோம். என்ன எப்படி தொடங்குது? அதுதான் இன்னைக்கு இப்போ சொன்னல அதானே. ஆமாம், இறைவன் ஒளி வடிவானவன். மந்திரத்துக்கு பொருள் சொல்லிட்டேன். முன்பு நான் இறைவனோடு தான் இருந்தேன். என்னை இந்த உடம்பில் புகுத்தினார். சரியான நேரத்தில் நயனத்தீக்கை செய்தார், உபதேசித்தார். அது நொடிப்பொழுதில் சொல்லப்படும் சொல் போன்ற உபதேச மொழியை தந்தார். நுகத்தடி இல்லாமலே திருவடியில் பூட்டினார். நுகத்தடி இல்லாமலே என்னை சுற்றி வந்தார். குற்றங்களை நீக்கி வீட்டின்பத்தை தந்தார். அவர் என்னை அடியாரோடு சேர்த்த அதிசயத்தை நான் வியக்கிறேன் என்று சொல்றார். குறிப்புரை எழுதுங்க. இறைவனோடு இவர் இருந்தது கையிலையில் இருந்ததை குறிக்கிறார். நொடி என்பது கை நொடிக்கும் நேரத்தை குறித்தது. இதெல்லாம் சொல்லிட்டேன். அன்ன என்பது அன என்று வந்தது. இந்த நொடிப்பொழுதில் சொல்லப்படுகின்ற சொல் ஓம். ஓம் என்ற மந்திர பொருளை மனசுல பதிய வச்சதினால் சொல் செய்து என்றார். காளையை வண்டியில் பூட்ட நுகத்தடி வேண்டும். என்னை இறைவன் நுகத்தடி இல்லாமலே தன் திருவடியில் பூட்டினார். விழாக்கைத்து என்னை சுற்றி வந்தார் என்று சொல்லுகிறார். பொய் என்ற சொல்லுக்கு பயனற்ற செயல். துகள் என்ற சொல்லுக்கு குற்றம் அல்லது மலங்கள்னு பொருள். மலங்கள்னு எழுதிவிடும். இந்த திருவாசகத்தை மாணிக்கவாசகர் மண்ணுலகில் பிறப்பதற்கு முன்பு கையிலையில் இருந்தார் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக சொல்கிறாங்க. அந்த மந்திரத்தை மிகப்பெரிய சான்றாக சொல்கிறாங்க. நான் இறைவன் கூட கையில் இருந்தேன். என்னை உடம்பில் புகுத்தினார் என்று சொல்லுகிறார். என்னை உடம்பில் புகுத்தி என்ன செய்தார்? தகுந்த காலத்தில் எனக்கு நயன தீக்கையை செய்தாருங்கிறார். நயன தீக்கையை எனக்கு கொடுத்தாருங்கிறார். அதாவது மாணிக்கவாசகரை பிறக்கச் செய்து சைவத்தினுடைய நடைமுறைகளை எல்லாம் அவர் மூலமாகவே ஆன்மாக்களுக்கு காட்டுவதற்காக, சைவத்தின் நடைமுறைகளை எல்லாம் அவர் மூலமாகவே ஆன்மாக்களுக்கு காட்டுவதற்காக அவருக்கு குருவாக வந்து அவரை என்ன பாட வைக்க? திருவாசகம் பாட வைப்பதற்காக இறைவன் இதையெல்லாம் செய்கிறார். இறைவனுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு தான் இவருக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு தான் பிறக்க வச்சார்னா, சுந்தரர் கையிலிருந்து திரும்ப வந்ததுக்கு என்ன காரணம் சொல்றோம்? கையிலையில் நிகழ்ந்த ஒரு வினை தான் காரணம், வேறு காரணம் கிடையாது. சுந்தரர் பூமியில் பிறந்தால்தான் அவருக்கு வினைகள் தீருவுன்னு காரணம் இல்லை. அப்போ மாணிக்கவாசகர் கையிலிருந்து வந்ததுக்கு எந்த காரணமும் இல்லை. அவர் வர வேண்டியதே இல்லை. எங்கே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி உபதேசத்தை அங்கேயே முடிச்சிருக்கலாம். அங்கே நந்திதேவருக்கு பாடம் நடத்தின மாதிரி இவருக்கும் நடத்தியிருக்கலாம். ஆனால் மாணிக்கவாசகரை வைத்து சைவத்தினுடைய நடைமுறைகளை எல்லாம் நமக்கு செய்து காட்டவும், மாணிக்கவாசகரை கொண்டு திருவாசகம் எழுத வைப்பதற்காகவும் இறைவன் இதையெல்லாம் செய்தார்னு தான் எடுத்துக்கிடணும். இறைவன் இதையெல்லாம் செய்தார். அதாவது சைவ அறிஞர்கள் சொல்லுவாங்க, இறைவனுக்கு திருக்கல்யாணம் என்பது நம்ம வீட்டு கல்யாணத்தை எப்படி நடத்தணுங்கிறதுக்கு ஒரு மாதிரின்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு ஏன் திருக்கல்யாணம்னா, பெண் வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மைக்காக பெண் வீட்டுக்காரங்க வருவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சிவனுக்காக வருவாங்க. பெண் வீட்டு சீதனம், மாப்பிள்ளை வீட்டு சீதனம், மொய் எழுதுறது, அதெல்லாம் ஏன் செஞ்சு வச்சுருக்கிறோம்னா, சாமிக்கு நடக்கிறத பார்த்தா தான் நம்ம வீட்லேயும் அதே மாதிரி என்ன செய்வோம். அப்போ தான் வீட்லேயும் செய்வோம். அதே மாதிரி மாணிக்கவாசகருக்கு இப்படி நடந்தது. பிரமாணங்கள் என்ன? இறைவன் இப்படி வருவார், குருவாக வருவார். மாணிக்கவாசகர் இந்த மண்ணுலகத்தில் பிறந்து திருப்பெருந்துறையில் இறைவனை குருவாக அடையவில்லைன்னு சொன்னால் நமக்கு இவ்வளவு அழகான பிரமாணம் வேறு எங்கேயுமே இல்லை.
ஞானசம்பந்தரை ஞானப்பாலோட முடிஞ்சு போயிடுது. திருநாவுக்கரசர் எடுத்தால் அசரீதியாக பேசுகிறார், அவ்வளோதான். சுந்தரர் எடுத்தால் தடுத்தாண்டு கட்டு சண்டையை போட்டதோட முடிஞ்சது. ஆகமத்துக்கு சரியாக பிரமாணமாக யார் வரலாதான் இருக்குது? மாணிக்கவாசகர் வரலாறு தான். இறைவன் வருவார், ஆட்கொள்வார், உபதேசிப்பாருங்கிற இதுக்கெல்லாம் பிரமாணமாக இருக்குது. அதனால தான் இறைவன் மாணிக்கவாசகரை வைத்து இந்த செயலை செய்ததை பதிவு செய்கிறார். மாணிக்கவாசகர் ரொம்ப பக்குவத்தில் இருந்தாருங்கிறதுக்கு தான் அவர் எனக்கு உபதேசம் எவ்வளோ நேரங்கிறாரு, நொடி பொழுதுங்கிறார். அது உபதேச மந்திரமாக இருந்தாலும் சரி, ஞானோபதேசமாக இருக்கு. ஞானோபதேசம்னா நூல்களை கற்பிக்கிற, நூல்கள் கற்பித்தல் பற்றி எதுவும் பேசலை பாருங்க. எனக்கு நூல்களை கற்பித்து ஞானத்தை தந்தாருன்னு சொல்லலை. அவருக்கு ஓம் என்ற மந்திரத்தை உபதேசித்தார் நொடி பொழுதுல. ஆனால் வெறும் உபதேசம் மட்டுமே சைவத்தில் சாதனம் ஆகாது. மாணிக்கவாசகர் அப்படி சொல்றாருன்னா அவருக்கு ஞானம் உபதேசிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அவர் ஏற்கனவே ஞானத்தில் இருந்தார். சடங்குகளாக அது என்ன செய்யப்பட்டது? அவருக்கு செய்யப்பட்டது, அவ்வளவுதான். சடங்குகளாக செய்யப்பட்டது. சடங்குகளான ஒரு மாதிரியாக இருப்பதற்காக, ஒரு மாடலாக இருக்கிறதுக்காக செய்யப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் கரெக்டு. மாணிக்கவாசகர் வினையோடு இருந்தேன், எனக்கு வினை இருந்தது, எல்லாம் என்னுடைய வினை காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, அப்படின்னா எவ்வளோ பெரிய, அதுக்கு பிறகு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. 3 மலங்கள் போகணும், 3 மலங்கள் போன பிறகு வாசனை போகணும், வாசனை போன பிறகு குருலிங்க சங்கமும், எத்தனை சிக்கல் இருக்குது. எல்லா சிக்கலுக்குமே நீங்களே காரணமாகிடுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. இது இறைவனும் மாணிக்கவாசகரும் சேர்ந்து நடத்திய ஒரு திருவிளையாடல். அப்படி தான் புரிஞ்சுவிடும். என்னை தன்னுடைய திருவடியில் பூட்டினான். இவர் செய்த சாதனம் ஒன்றுமே சொல்லலை பாருங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா. நான் எதையாவது செஞ்சேன்னு சொல்கிறாரா? சராசரியாக ஆகம விதிப்படி ஒருத்தன் என்ன சொல்லணும்? நான் இறைவன் எனக்கு உபதேசம் செய்தார், 8ஆம் நூற்பாவில் வந்தது போல, 9ஆம் நூற்பாவில் போல சிவகம் பாவனை செய்தேன், 9ஆம் நூற்பாவில் சொன்னது போல 5 எழுத்து சாதனம் செய்தேன், 10ஆம் நூற்பாவில் சொன்னது போல ஏகனாகி நின்றேன். அந்த உண்மைநெறி விளக்கத்தில் ஒரு மந்திரத்தில் ஏகனாகியில் பொறுத்துறாங்க, ஒரு மந்திரத்தை இறைவனியில் பொறுத்துறாங்க. நான் ஏகனாகி நின்றேன், நான் இறைவனியில் நின்றேன், அயரான்பின் அரங்கலம் சென்றேன், குருலிங்க சங்கமத்தில். அப்படி எதையாவது சொன்னாரா? அடியாரை கூட யார் தான் கூட்டினதா சொல்றாரு? அவர் இறைவன் கூட்டினதை தான் சொல்றாரு தவிர நான் அடியார்கிட்ட போனேன்னு கூட சொல்லலை. இந்த மந்திரத்தில் இறைவன் செய்தது மட்டுமே இருக்கு, மாணிக்கவாசகர் செய்தது ஒன்றுமே கிடையாது. ஆனால் திருவடியில் கொண்டு சேர்த்துட்டாரு, திருவடியில் நான் அடைஞ்சிட்டேன், வீடு பேர் அடைஞ்சிட்டேங்கிறாரு. அதுலேருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது மாணிக்கவாசகர் இதில் குற்றம் நீக்கினான், பாசம் நீக்கினான், எனக்கு உபதேசித்தான் என்பதெல்லாம் செய்து காட்டுதல் என்ற விதிமுறை தான். என்ன விதிமுறை? செய்து காட்டுதல். இறைவனும் அவரும் நடத்திய ஒரு திருவிளையாடல், சுந்தரரும் அவரும் சேர்ந்து நடத்தின திருவிளையாடல் 7ஆம் திருமுறையாக வந்தது. மாணிக்கவாசகரும் இறைவன் நடத்திய திருவிளையாடல் 8ஆம் திருமுறையாக வந்தது. அப்படி புரிஞ்சுக்கிடணும், 8ஆம் திருமுறையாக வந்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் சொல்லி இறைவன் அடியரில் கூட்ட அதிசயத்தை நான் என்ன செய்தேன்? அதிசயம் என்றால் வியப்பு, அந்த வியப்பை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த ஒரே மந்திரத்தை நீ 8 முதல் 12 வரைக்கும் பொருத்தலாம். 8ஆம் நூற்பாவில் வந்தது போல குரு வருகை, 9ஆம் நூற்பாவில் வந்தது போல சிவோகம் பாவனை, 10ஆம் நூற்பாவில் வந்தது போல. ஏன்னா 12ஆம் நூற்பா சொல்றதுனால சொல்றேன். 12ஆம் நூற்பாவுக்கு ஜம்ப் பண்ணி இப்படி போக முடியும்? 12ஆம் நூற்பா ஏன் சொல்லணும்னு கேட்டால் ஜம்ப் பண்ணி போவீங்களா? இடையில ஒரு 3 நூற்பா விட்டுட்டு போகணும்னு சொல்லுவீங்களா? 12 உண்டுன்னா இடையில இருக்கிறது எல்லாம் உண்டு. 9 உண்டு. 10இல் சொல்லப்பட்டது போல சிவோகம் பாவனை. சிவோகம் பாவனைனா எனக்குள் இறைவன் இருக்கிறார் என்று உணர்தல். 10இல் சொன்னது போல ஏகநாதல் இறைவனை நிற்றல். 11இல் சொன்னது போல இறைவன் மேல் அன்பு காட்டுதல். 12இல் சொன்ன மாதிரி அடியாரில் கூட்டுறது. இது எல்லாம் சேர்ந்து நடந்ததை தான் இதில் பதிவு பண்ணுறாரு. அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுனீங்கன்னா நம்ம வகுப்பை நிறைவு பண்ணிடலாம். அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. இந்த உடம்பை இந்த உடம்பினை
மலரில் வாசனை கண்ணுக்கு தெரியாதது போல மலரில் இருக்கின்ற வாசனை கண்ணுக்கு தெரியாதது போல இறைவன் நமக்குள் இருப்பதை காண முடியாது. அப்படி காண முடியாதபடி இந்த உடம்பினை தந்து அதற்குள் இருக்கிறான். ஆனாலும் அந்த இறைவனை காணுவதற்கு முயற்சி செய்யாமல் இப்போ நம்ம பேசினதெல்லாம் மாணிக்கவாசகரே சொல்கிறார் பாருங்க, நல்லா கவனிங்க. அவர் பாட்டுக்கு விடுறாருன்னு நினச்சிருப்பீங்க. மாணிக்கவாசகர் அவரே சொல்கிறார் பாருங்க. அவ்வாறு இறைவன் தந்த அந்த உடம்புக்குள் இறைவனை காணாமல் வினையால் கிடைத்த உடம்பை பயன்படுத்தி அனுபவிப்பவர்கள் அறிவில்லாதவர்கள். அவர்களுடைய பேச்சுக்களை நான் நம்பவில்லைங்கிறார். அதாவது எனக்கு உடம்பு கிடைச்சி என் உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கிறான், அந்த உடம்புக்குள்ளே மலரில் இருக்கிற மனத்தை பார்க்க முடியாது, அது மாதிரி நமக்குள்ளே இருக்கிறவனை இறைவனை பார்க்க முடியாது. ஆனால் பார்க்க முயற்சி பண்ணணும். ஆனால் நிறைய பேர் வினையினால் உடம்பு பெற்றுட்டு உலகத்தை அனுபவிக்கிறான், உடம்பை வச்சு யாரை பார்க்க மாட்டேங்கான். அப்போ அவர் நிறைய பேர் அவர் வார்த்தையை பாருங்க, வினைக்கு ஏற்றபடி கிடைத்த வினைப்பயனை கிடைத்த முறையே அனுபவித்து ஒழியும் அறிவினர் பேச்சுகள்ங்கிறார். அப்போ மாணிக்கவாசகருக்கு என்ன இல்லைங்கிற முடிவுக்கு வரணும். அவருக்கு வினை இல்லைன்னு அவர் சொல்ல வர்றார். வினை இருக்கிறவன் உடம்பை வச்சு உலகத்தை அனுபவிக்கிறான், வினை இல்லாதனா உடம்பை வச்சு இறைவன் அனுபவிக்கிறேன்னு சொல்ல வர்றார். அதனால தான் மாணிக்கவாசகர் மண்ணுலகில் பிறந்தது எதால் முடிவு பண்ணிடக்கூடாது, வினையால் முடிவு. ஆன்மாக்களுக்காக இறைவன் தான் வர்றதுக்கு போல அவர் அவரை அனுப்பி வைக்கிறார், அனுப்பி வைக்கிறார். உடம்பு எடுப்பதற்கு எல்லாத்துக்குமே வினை காரணம் சொல்லக்கூடாது. ஞானசம்பந்தர் பிறந்தது வினையினால்னு எங்கேயாவது இருக்கா? ஞானசம்பந்தர் பிறந்ததுக்கு வினை இல்லைன்னா இப்போ மாணிக்கவாசகர் பிறந்ததுக்கு மட்டும் எப்படி வினை சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? அவங்கெல்லாம் அவதரிக்கிறார்கள். திருமுறையை தருவதற்காக இறைவன் தனக்கு பதிலாக யாரை அனுப்புகிறாரு? அவங்கள அனுப்புகிறார். அதே நான் உங்களுக்கு வலிந்து 10 நிமிஷம் பேசினேன். அடுத்த மந்திரம் அதை உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு, உற்றாக்கையின் உருபொருள் நறுமலர் எழுதரு நாற்றம் போல். மலரில் இருக்கிற மனத்தை தனியாக பார்க்க முடியாது, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இறைவனை தனியாக பார்க்க முடியாது. அது பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள். இறைவனை நாம் ஐம்புலங்களை கொண்டோ வேற ஏதோ கொண்டோ நமக்குள்ளே இருக்கிற இறைவனை பிடிக்க முடியாது. அப்பொருள் பாராதே. அந்த இறைவனை பார்க்கணும், ஆனால் பார்க்காம பெற்றவா பெற்ற பயனது நுகர்ந்திடும். வினையினால் உடம்பை பெற்று அந்த உடம்புனால பயனை நுகர்ந்திடும் பித்தர் அப்படிங்கிறார், பித்தருங்கிறார். இவ்வாறு சொல்லும் போதே நீங்கள் அதையெல்லாம் மாணிக்கவாசகருக்கு இல்லைன்னு சொல்லணும். இறைவன் மாணிக்கவாசகர் பித்தர் அல்ல, வினை பயனை நுகரலை, வினையினால் உடம்பு பெறலை அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். இதை யாராவது உங்களுக்கு குறுக்கிட்டால் நான் கேட்ட கேள்வி தான் உங்களுக்கு. ஞானசம்பந்தர் பிறந்ததற்கு சேக்கிழார் வினை காரணம் சொல்லலை. பெற்றோர்கள் சமண பௌத்தத்தை அளிக்கிற ஒரு குழந்தை வேணும்னு கேட்டாங்க. அவர் என்ன செய்தார்? 3 வயதிலே ஞானம் பெறக்கூடிய குழந்தையாக பிறந்தார். வினைங்கிறது அவர் வரலாற்றில் எந்த இடத்துலையும் கிடையாது, அவர் வரலாற்றில் கிடையாது. மாணிக்கவாசர் வினைன்னு சொல்கிறது மாணிக்கவாசர் சொல்லுவாரா? உங்களை மாதிரி நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் கைலை மலையிலிருந்து வந்திருக்கிறேன் அப்படி சொல்லுவாரா? அப்படி சொல்லக்கூடியவர் யாராக இருக்க முடியாது, மாணிக்கவாசர். அவர் அந்த சைவத்தில் நடக்கிறதெல்லாம் யார் மேலே ஏற்றிக்கிறாரு? நமக்கு நடக்கிறதெல்லாம் தன் மேலே ஏற்றி கொள்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, மகன் கடன் உண்டாக்கினால் அப்பா என்ன சொல்கிறாரு? எனக்கு கடன், நம்ம வீட்டில் கொஞ்சம் கடனுக்குன்னு சொல்கிற மாதிரி ஏற்றி கொள்கிறார். அப்படி தான் புரிஞ்சு விடணும். சரியா? பொருள் எழுதிடுங்க. ஒரு பொருள் மிகுந்த பயன். பித்தர் அறிவில்லாதவர்ங்கிறார். மாணிக்கவாசகரே ஒரு செக்டார அறிவில்லாதவர்னு சொல்றாருன்னா அப்ப அவரை நம்ம யாரா பார்க்கணும்?
அப்படி சொல்லியும் கூட நாம் அவர் அறிவுடையவர்னு பார்க்கலன்னா மிகப்பெரிய முட்டாள்தான். அற்புதமான மந்திரம். இன்னைக்கு நிறைய வழக்கத்தை விட அதிக பாடப்பகுதி பார்த்துருக்குறோம். நீ 2 மந்திரத்துக்கு பொருள் சொன்னால் கிளம்பலாம் கண்ணா. 2 மந்திரத்துக்கு பொருள் சொன்னால் கிளம்பிடலாம். செல்வராஜ் சார் நீங்கள் வேணால் கிளம்பிருங்க. அவன் சொல்ல எப்படியும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். இந்தாங்க செல்லுந்தாங்க சொல்லுங்கண்ணா. அப்படியே உட்காந்து சொல்கிறா. A4 சைஸில் எழுதிட்டியா? எத்தனை மந்திரத்துக்கு எழுதியிருக்கிறா? வெரி குட், நல்ல பையன்.